சரி, அடுத்து தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு வினைச்சொல் பெயர் சொல்லாக மாறினால் அதுதான் தொழிற்பெயர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வினைச்சொல் அப்படின்றது ஃபஸ்ட்டு வினைச்சொல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கும். வினைச்சொல்னா ஒரு ஆக்ஷன் வேர்ப், ஒரு செயல். அதாவது ஓடு, பாடு, படி, இதெல்லாம் ஒரு வினைச்சொல். அந்த வினைச்சொல் என்னவா மாறும்னா பெயர் சொல்லாக மாற்றப்படுவது தான் தொழிற்பெயர். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். படி அப்படின்றது ஒரு செயல், வினை இல்லையா? ஒரு வினைன்றது என்ன? ஒரு ஆக்ஷன் வேர்பு. வினைன்றது ஒரு செயலை நம்ம செய்கிறோம். படின்றது ஒரு வினை. அதோடு என்ன ஆகுதுன்னா தல் அப்படின்ற ஒரு விகுதி சேரும். விகுதினா முடிவு கொடுக்கும் ஒரு வார்த்தைக்கு. ஓகேவா? அதுதான் பகுதி விகுதின்னு சொல்லுவாங்க. நான் பகுதி விகுதி பற்றி அடுத்தது சொல்கிறேன். ஸோ படி கூட்டல் தல், படித்தல் அப்படின்னு ஒரு வினைச்சொல் பெயர் சொல்லாக மாற்றப்படுகிறது. இதை ஏன் நம்ம பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறோம்? படித்தல்ன்றது எப்படி நீங்கள் பெயர் சொல் சொல்கிறீங்க அப்படிங்கிறத இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த வாக்கியத்தில் படித்தல் நல்ல பழக்கம். இப்போ படித்தல்ன்றது இங்கே ஒரு பெயர் சொல்லான்னு நிற்குது. நல்ல பழக்கம் அப்படின்னு அந்த படித்தலை பற்றி தான் விவரமாக சொல்கிறாங்க. அப்போது இது ஒரு பெயர் சொல். இந்த பெயர் சொல்லை விவரித்து சொல்கிறாங்க. படித்தல் நல்ல பழக்கம். ஓடுன்றது ஒரு வினை. ஓடுதல் கூட்டல் தல்லாம் மாற்றிட்டு, ஓடு கூட்டல் தல் ஓடுதலாக மாற்றிட்டு, ஓடுதல் உடலுக்கு நல்லது. அப்போது ஓடுதல்ன்றது இங்கே வினை சொல்லாக செயல்படாது, பெயர் சொல்லாக செயல்படும். இதே உங்களுக்கு இது புரியலனா இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நன்றாக ஓடு. ஓகேவா? இந்த இடத்துல ஓடு அப்படின்றது வினைச்சொல். இங்கே இது பெயர் சொல் கிடையாது. ஏன்னா ஓடுதல்ன்றது ஒரு செயலை தான் இங்கே குறிக்குது. ஆனால் இங்கே ஓடுதல் இல்லை, இங்கே ஓடுன்னு தான் இருக்குது. இந்த ஓடுதல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஓடுதலை பெயர் சொல்லாக கருதி அதை பற்றி விவரிக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல இது என்னவா மாறுது? பெயர் சொல்லாக மாற்றப்படுகிறது. ஒரு வினைச்சொல் பெயர் சொல்லாக மாற்றப்படும் பொழுது அது தொழிற்பெயராக, அதை தான் நம்ம தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பாடுதல் ஒரு கலை. ஓகேவா? இது இதில் இடத்துல பார்த்தோன்னா இதுவும் பெயர் சொல்லாக மாற்றப்படுகிறது. அவள் அழகாக பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அழகாக, ஒரு நிமிஷம் தெரியுதா? ஓகே, அழகாக பாடு. இந்த இடத்துல பாடு அப்படின்றது வினை சொல்லாக வரும். ஏன்னா பாடுறது அப்படின்றது ஒரு ஆக்ஷன். இந்த இடத்துல இதை பெயர் சொல்லாக வராது. ஆனால் இதையே பாடுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நமக்கு பெயர் சொல்லாக மாற்றப்படுவதனால் அது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொழிற்பெயர்னா என்னென்னா வினை சொல்லோட தல் விகுதி சேர்ந்து பெயர் சொல்லாக மாற்றப்படுவது தான் தொழிற்பெயர். எக்ஸாம்பிள் ஆடு கூட்டல் தல் ஆடுதல்.